ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை காலை நேர வணக்கம். வாங்க, காலையில் வேலை ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு பால் பாக்கெட் இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம், அதனால லேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மதியத்துக்கு. வாழைக்காய் அவனுக்கு கொடுத்து விட வாழைக்காய் வறுத்துட்டு வாழைக்காய் வறுவல் புலவு சாதம். புலவு சாதத்துக்கு ஊற வச்சுருக்கேன். தேங்காய் பால் அரைச்சிட்டேன். தேங்காய் பால் அரைச்சி ஊற்றணும். அரைச்சிட்டேன். அரிசி ஊற வச்சுருக்கீங்களா? அரைச்சிருந்தா அதில் வச்சுருக்கேன் பால். வலிக்கண்ணம்மா, நேற்று தேர் திருவிழாலாம் எப்படி இருந்துச்சு? தேர் திருவிழாவுக்கு போயிட்டு வந்தது தான் இவ்வளவு சிரமமாக இருக்கும். தேர் திருவிழாவுக்கு போகலைன்னா எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக்காக நடந்துருக்கும். இது இப்போ இன்றைக்கி பால் பாக்கெட் வாங்க மறந்து இப்போ போய் வாங்கிட்டு வந்து எல்லாம் சிரமமாக இருக்கும். நமக்கெல்லாம் பதட்டத்தில் வேலையை பார்க்க வர்றது. இட்லி வேறு நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குனீங்க? நைட்டு 10-10:30 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு தூங்குவேன். ஏன் அது வரைக்கும் என்ன பண்ணீங்க? அது வரைக்கும் வேலை இருந்துச்சு. வந்ததே 8:45 முதல்ல வந்தோம் கோயிலேருந்து. அங்கே அர்ச்சனை பண்ண வேண்டியிருந்துச்சு. அர்ச்சனை பண்ணிட்டு வந்ததே லேட்டாக தான் வந்தோம். அப்புறம் வந்து என்ன பண்ணோம், டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு. ஆமாம், டிஃபன் செய்யலையே, இருந்த சாதத்தை சாப்பிட்டோமே. டிஃபன் எல்லாம் செய்யலையே. வந்து விளக்குனீங்க. அது ஆமாம், காப்பி குடிச்சதெல்லாம் விளக்காமல் இருந்துச்சு, அதெல்லாம் விளக்கணும். எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம தானே பார்க்கணும். போட்டபடி கிடக்கும். இன்னைக்கு உங்கள் அண்ணன் காலையில் கடையில் நிற்கிறேன். டீ கடையில். எந்த கடையில்? அங்கே சுப்பையா கடையில். ஓ, டீ குடிக்க நிற்கிறானா? அதனால அப்படியே ஓடுது. சாமிக்கு நீ வீடு. உங்கள் அண்ணனுக்கு ஒய்ஃப்லாம் இல்லையா? ஒய்ஃபு தான் இறந்து போச்சு. ஒய்ஃபு ஒன்றும் பார்க்கல, அது இறந்து போச்சு. பொண்ணு பையன்லாம்? பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன். காவியம் பண்ணலை, அவங்க ஆயா வீடு பண்ணிக்கிட்டாரு. அவங்க பண்ணிக்கிட்டாங்க. பிரச்சனைங்க, ஆயா வீடுலாம் பண்ணிக்கிட்டாங்க. வலிக்கண்ணம்மா, இன்னைக்கு டே பிளானிங்? என்ன பிளானிங் ஒன்றும் இல்லை. எங்கேயும் போகிறதா? வேறு எடுக்கணும் போட்டு. எங்கேயும் போகிறதா பிளான்? இல்லை, நான் டீ தூள் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த டீ தூள் வேறு இல்லை. எங்கேயும் வச்சுருக்கீங்க? எல்லாம் ஃபாஸ்ட்டாக இந்த இதில். ஒரு சில டப்பு எம்டியாக இருக்கும்ல? ஆமாம், அது எதுக்கா எக்ஸ்ட்ரா காய்ச்சி? டீ தூள் அதாவது தீர்ந்தா அலாரம் அடிக்கணுமா? அது தீர்ந்துட்டேன்னு சொல்லி அப்படியே இருந்தால் நல்லா இருக்கும்ல? அப்போ நம்ம எடுத்து வச்சுருவோம்ல. எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, எடுத்து வைக்க நேரம் இல்லை. எதா இருந்தாலும் நம்ம செய்யணும்னு நினச்சி செஞ்சால் தானே அந்த வேலை நடக்கும். புரியுதா? இந்த சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கோம். வாழைக்காய் வறுவல் ரெடியா மம்மி? வாழைக்காய் வறுவல் ரெடி. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை போடணும். அடுத்த நடையா? அடுத்த நடை. இதை எடுத்துட்டு அதை போட்டுக்கலாம். ஆமாம், போடணும். சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்துடுவோம். இங்கே ஆல்ரெடியே விளக்கேற்றிட்டாங்க கைஸ். வலிக்கணும். இங்கே ஒரு கத்திரிக்காய் வச்சுருக்கீங்க. ஆமாம். எதுக்காக? இங்கே இந்த பூவெல்லாம் கட் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு.
அந்த இடத்துல கத்திரிக்கோல் வச்சுருக்கிறது தான் பெஸ்ட் இல்லை. ஒன்றே போய் எடுத்துக்கிட்டு வர முடியல. ம் அதுக்காகத்தான் இது திரியே எரியுது. எடுத்து விட்டு எரிக்கணும். திரியில் எண்ணெய் எதுங்கலை. திரியும் எண்ணெயும் சேர்ந்து எரியும். அப்போ தான் விளக்கு நல்லா எரியும். வெறும் திரி மட்டும் எரிஞ்சா அப்படியே இதுவாக எரியும். இப்போ நல்லா எரியும். அது எப்படி உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு மாதிரி எரியிறத பார்த்தாவே தெரியும், ஜுவாலையை பார்த்தாவே. இப்போ பாரு எப்படி எரியுது. முதல்ல சிவப்பா ஒரு மாதிரி ஸ்ட்ராங் இல்லாத மாதிரி இருந்துச்சு, உறுதியாக இல்லாமல். எரியறதுலேயும் ஸ்ட்ராங்கு அதெல்லாம் இருக்கு. சரி வாங்கிக்குவோம். இங்கே விளக்கேற்றுறாங்க கைஸ். இங்கே ஹூ இஸ் த டிஸ்டர்பன்ஸ்? ஒரே ஒரு டிஸ்டர்பன்ஸ். தேங்காயெல்லாம் வாங்கிட்டு வந்தால் நிமித்து வைக்கிறாங்க மம்மி. நிமித்து வச்சா கெடாது. படுக்க வச்சா கெட்டு போயிடும். படுக்க வச்சா கெட்டு போயிடும். ஆனால் உள்ளே இருக்கிறது எதுவும் மாற போகிறது இல்லைல்ல. இல்லை அது நிமித்து வச்சா தண்ணி கிடச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும். புரியுதா? நிமித்து படுக்க வச்சுட்டோம்னா தண்ணி சத்து எல்லா இடமும் பாயாது. மகாலட்சுமி தாயாரே கடவுளை எல்லாம் விஷயமா. நேற்று கோயிலில் மகாலட்சுமி கும்பிட்டீங்கல்ல? ஆமாம். முடியலப்பா, ரொம்ப ஊத்து. அழிக்கணும். இதில் அடுத்த நடை போடுங்க. அடுத்த நடை போடணும். நீங்கள் ஒரு கிண்ணத்தில் அடிச்சு இங்கிட்டு இருக்கு பாரு. இங்கிட்டு இருக்கு பாத்திரத்தில் ஒன்று அடிக்கிறோம். பாத்திரத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும். என்ன சவுண்டு? உங்கள்கிட்ட உபயோகம் பண்ணுறாங்க. எண்ணெயை அடியில் ஊற்றிக்கிட்டு தான். ஆமாம். ஏற்கனவே இது மஞ்சளும் மிளகாத்தூளும் உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கோம். உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் கலக்கி வச்சுட்டு அப்படியே வேக வச்சா போதும். அது சென்டரில் இருக்கிறது வெந்துருமா? இதெல்லாம் இப்போதான் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த காலத்தில் இந்த மாதிரி வேக வைக்கிறதுலாம் இல்லை. இல்லை, யோசிச்சிருந்தா வேக வச்சுருக்கலாம்னா. ஒரு சிலர் யோசிப்பாங்கல்ல. அப்போ யோசிக்கல யாருமே. இப்போதான் வர வர எப்படிடா ஈஸியாக சமைக்காமலே சாப்பிடலாம் இப்போ உள்ளவங்க. என்ன அப்போ உள்ளவங்களுக்கு அந்த உடம்பு தானே, அந்த எனர்ஜி தானே இருந்திருக்கும். ஆனால் இப்படியே நடத்துனாங்க தானே, இல்லை? ஆமாம். ஆனால் அப்போ இவ்வளோ தூரம் வேறு தான் யோசனையில் இருந்திருப்பாள். இவ்வளோ தூரம் மணி சம்பாதிக்கணுன்ற யோசனை இருப்பா. இப்போ சௌரியமாக வாழணுங்கிற யோசனைக்கு போயிட்டா. இது புலாவுக்கு இது புலாவு கொஞ்சம் லேட்டாக கூட போடலாம். வேக போட்டுருங்க. வேக போட்டுருங்க. புலாவுக்கு முதல்ல குக்கர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் நெய் என்ன இவ்வளோ தண்ணியாக இருக்குது? நெய் நல்ல நெய் தான் இருக்கும். கெட்டியாக இருக்கக்கூடாதா? கெட்டியாக இருந்தால் அதுக்கு பேர் டால்டாவா? டால்டா. ஐயும் ஊற்றி எண்ணெய் ஊற்றோண்ணா. புலாவு சாதம் ஏற்கனவே போட்டிருக்கீங்களா? இல்லை, இப்போதைக்கு போடுறேன். புதுசாக ட்ரை பண்ணுறீங்களா? புதுசாக தான் ட்ரை பண்ணுறேன். பட்டை சோம்பு போட்டுக்குவோம். பட்டை
பட்டை சோம்பு, நம்மளும் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. என்ன வந்துருச்சா? வந்துடும். பட்டை சோம்பு அது என்ன மேலே உளுந்தம்பருப்பா? பாசிப்பல். ஏன்? அது கொஞ்சோண்டு இருந்துச்சு, அந்த டப்பா தேவைப்பட்டுச்சு, அதனால எடுத்து வச்சுக்கேன். இல்லை 2 கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போடணும். கிராம்புக்கு குட்டி டப்பி, கிராம்பு, ஏலக்காய்க்கு அதை விட கொஞ்சம் பெரிய டப்பி. இது கொண்டாடலையே. என்னது? கருவேப்பிலை. வெங்காயம் இருந்துச்சு, நான் கொண்டு வந்தேன். வெங்காயம், இந்த வெங்காயத்தை போடுவோம். மூடி வச்சுருக்கீங்களா? கொஞ்சமாக வெங்காயம் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். புலவு சாதத்துக்கு கொஞ்சமாக வெங்காயம் போட்டு, அதுக்கப்புறம் பீன்ஸை வேணால் கழுவிட்டு போடுவேன். அவரைக்காய் வேண்டாம், பீன்ஸை மட்டும் போடலாம். கேரட்டு பீன்ஸ் போடலாம். இது கழுவணும். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். கொஞ்சம் என்னவா இருக்கும்? ஹெல்த்தியாக இருக்கும். இதெல்லாம் போட்டோம்னா கழுவு போடுங்க. எல்லா காய்கறியுமே கழுவிட்டு தான் பண்ணணும். ஆமாம், பின்ன கழுவிட்டு. ஏன் அதில் பூச்சி மருந்து வச்சுக்குவாங்களா? பூச்சி மருந்து இன்னும் இல்லை, எல்லாம் கழுவிட்டு தான் செய்யணும். அதுக்கு பேரே ஏன் மம்மி புலாவ் சாதம்? தெரியல, அது இதுக்கு வந்துச்சு. எல்லாம் காய்கறியும் போடுறதுனால. புலாவ் வாசம் வருது மம்மி. 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும்னு அளவு ஊற்றிக்கணும். அது என்ன தண்ணி? அது என்ன மம்மி ஒயிட்டாக இருக்குது? தேங்காய் பால். இதான் தேங்காய் பால். தேங்காய் வெறுமனையாக அரைச்சிட்டு. ஆமாம், 1 டம்ளர். தேங்காய் பாலில் வேறுனால தான் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். 2 டம்ளர். 2.25 டம்ளர். 2.25 டம்ளர் இருக்குது. போதுமா என்னன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். சாதம் வேகிறதுக்கா? ஆமாம். எங்கே பெரிய டம்ளர்? அங்கே எதிர்த்து செம்பு பெரிய டம்ளர். எங்கே இருக்கு தண்ணி குடிக்க ஊற்றி வச்சேன்னு. இது 2வது நட வாழைக்காய் வந்துருச்சா மம்மி? இல்லை, அது அடுத்த சிம்மில் வச்சுருக்கேன். ஏன்னா நான் இங்கிட்டு பார்க்கறதுனால அதை பார்க்க முடியாதுல்ல. அதனால சிம்மில் இருக்கா? பாலோட பாலாக வேணுங்கிறதுல. ஆமாம், பச்சை மிளகா எடுத்தாந்தனே. பச்சை மிளகா ஒரு 2 போட்டுக்கோங்க. கட் பண்ண நீல வாக்கெலாம் கட் பண்ணணுமா? நீல வாக்கில் தான் கட் பண்ணுவோம். எனக்கு அது முடியல. இப்படி கட் பண்ணிட்டேன். எதா இருந்தாலும் அதுக்குள்ளே தானே மம்மி வேணும். எதுக்கு கல் உப்பா நைஸ் உப்பா? கல் உப்பு. ஏன்னா லிக்யூடாக இருக்குது.
எப்படியும் கரைஞ்சிரும் நேரத்துக்கு. இது எவ்வளோ நேரம் மம்மி ஆகும்? சீக்கிரம் வந்துடும், அரிசி தானே. ம் சூப்பராக. போதும்ல தண்ணி? போதும். தண்ணி எவ்வளோ வச்சுருக்கோமோ அவ்வளோதான் அரிசி வருமா? அவ்வளோதான் வரும். இப்போ கூட தண்ணி வச்சோம்னா கூட அரிசி வந்துடுமா? கொஞ்சம் கூட வரும், ஆனால் குழஞ்சி போயிடும். தண்ணி வைக்கிறத பொறுத்து தானா? தண்ணி வைக்கிறத பொறுத்து தான். அப்போ அரிசியை கம்மியாக வச்சு தண்ணியை கூட ஊற்றிட்டோம். மஞ்சத்தூள்லாம் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் யார்கிட்டயாவது சஜஷன் கேட்குறேன்னு சொன்னீங்க, கேட்கலையா? அவள் கேட்டா அவள் அதுக்கு மேலே ஆடுவேன். என்னவோ காலம் பொழுதும் ஓடுவோம். இது அடுத்த நட. அடுத்து இட்லியை போடணும். வந்துருச்சா கொஞ்சமாவது? அடுப்பு எத்தனுண்டா வெந்தா வேகுமா? அடுப்பு எத்தனுண்டா எரிஞ்சா வேகுமா? சிம்ல வச்சாலும் வேகும். அடுப்பு கொஞ்சோண்டா வரும் சுவாலை. சிம்ல வச்சாதான் உனக்கு எல்லா பாகமும் வேகும். இதை நம்ம ரொம்ப வச்சோம்னா மேலாப்பில் உள்ளது மட்டும் கருகிட்டு வந்துடும். மத்தியானம் சீக்கிரம் சாப்பிட்ரு. என்ன தேங்காய் பால் ஊற்றிட்டுல. புலாவ் சாதமா? முத்துமணி ஆனால் வெள்ளை போடலாம். அன்னைக்கு நான் போனப்போ லேட்டாக போட்டா, அதனால மத்தியானம் சாப்பாட்டுக்கு நல்லா இருந்துச்சு. இது நம்ம வெள்ளை போடுறோம்ல. கடவுளே, என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படி போகுது. டீக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஆட்டு சர்க்கரை குழந்தைகிட்டே இருக்கும். ஆமாம், டெய்லி போடுறோம்ல. நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி வாங்கவே இல்லை. இது போன மாதம் வாங்கினேன். போன மாதம் 2 வாங்கிடும். 2 இல்லை, அரை கிலோ. மொத்தம் 1 கிலோ தான். மாதத்துக்கு 1 கிலோ தேவைப்படும் நாட்டு சக்கரை. நீங்கள் இதில் வாங்குற வெள்ளை ஜீனி யூஸ் பண்ணுறேன். சாயந்தரத்துக்கு ஜீனி, காலையில் மட்டும் நாட்டு சக்கரை. அப்போ காலையில் மட்டும் போட்டுமே 1 கிலோ தேவைப்படும். ஆமாம், காலையில் மட்டும்தான் நாட்டு சக்கரை. சாயந்தரமெல்லாம் ஜீனி தான் போடுவோம். சரிவா, டீ சாப்பிடுவோமா? ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் டீ சாப்பிடலாம். டீ போட்டாச்சு. காலையில் காஃபி குடிக்க முடியல அம்மா? காஃபியா? காஃபி குடிக்கலாம், காலையிலே குடிக்கலாம். ஆனால் கெடுதி. டீ அவ்வளோ தூரம் கெடுதி கிடையாது. அதனால டீ எத்தனை குடிச்சாலும் அவ்வளோ தூரம் கெடுதி கிடையாது. காஃபி குடிச்சா கெடுதி. இந்த வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ சாப்பிடலாம். காலையில் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன? சுட சுட இட்லி, தக்காளி சட்னி. அதுக்கப்புறம் மத்தியானம் புலவு சாதம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது சாப்பிட. புலவு சாதம் அவனை கட்டிட்டு மீதி கொஞ்சம் தான் இருக்குது. வாழைக்காய் சிப்ஸு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.